ராணி ஒரு வினோதமான வயிற்று வலியோ தலைவலியோ இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. இந்த வினோதமான வலி சரியாகணும் அப்படின்னா புளிப்பாலில் சில மூலிகை கலந்து சாப்பிடணும் அப்படின்னு வைத்தியர் மூலமாகவே இவங்ககிட்ட சொல்ல வைக்கிறாங்க ராணியார். இதை கேட்ட மணிகண்டன் தாயோட வலியை தாங்க முடியாமல், தாயே உங்களுக்காக புளிப்பால் நான் கொண்டு வரேன், நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. காட்டில் வில் அம்பை கொண்டு போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து மணிகண்டன் புலியை தேடி போகிறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ இந்த மகிஷா அரக்கி மணிகண்டனை தடுக்கிறார். பல வருஷமாகவே அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மகிஷா கூட மணிகண்டன் யுத்தம் செய்ய ரெடியாகிறாரு. பொறுமை இழந்த மணிகண்டன் ஒரு கட்டத்தில் தன் அம்பை மகிஷா நோக்கி எய்த அது மகிஷாவோட உடலை கிழித்து அப்படியே அங்கே இறந்து போயிட்டா மகிஷா. மணிகண்டன் பிறந்த நோக்கமே இந்த மகிஷா என்ற அரக்கியை அழிக்கணும். ஸோ அவரோட நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு பூமாலை பொழிஞ்சு பந்தலராணி இந்த கோப்பெருந்தேவி சொன்ன மாதிரியே நடக்கணும்னு இந்திரனும் சில தேவர் கூட்டமும் அப்படியே இந்த பூலோகத்துக்குள்ள இறங்கி மணிகண்டனை வணங்கி இந்திரனே புலியாக மாறி என் மீது அமருங்கள் ஐயப்பனே அப்படின்னு சொன்னார். சுற்றி இருக்க மற்ற தேவர் கூட்டங்களும் புலிகளா உருமாறி இளவரசன் மணிகண்டன் முன்பு ஆக்ரோஷமாக உருமுது. புலிப்பாலை கையில் ஏந்தியவாறு ராஜபுலி மேல் அமர்ந்து கம்பீரமாக அரண்மனை நோக்கி வராரு இளவரசர் மணிகண்டன். இதை பார்த்து அதிர்ந்து போன அரசி மற்றும் சுற்றி இருக்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ மகனே, உன்னை தப்பா நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு மணிகண்டன்ட்ட இந்த புலிகளை எல்லாம் காட்டிலேயே அனுப்பி வச்சிருன்னு கேட்குறாங்க. தன்னை வளர்த்த அம்மா மேலே கோவமே காட்டாம அப்படியே இந்த புலிகள் எல்லாத்தையுமே காட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாரு மணிகண்டன். 1000 தான் இருந்தாலும் என்னை வளர்த்த அம்மா நீங்கள், உங்களுக்கு ஒரு வழின்றப்போ எதையும் செய்ய நான் தயாராகன்றனால தான் இதை நடத்தினேன். எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. என்னோட அவதார நோக்கம் மன்னராகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என் அவதார நோக்கம் எல்லாமே இப்போ நிறைவடைஞ்சிருச்சு. எனக்குன்னு தவம் செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ உங்கள் சொந்த ராஜ்யத்திலேயே நான் ஒரு இடத்த அமைச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறேன். என்னை பார்க்க வரணும்னா 18 படிக்கு மேலே ஏறி வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட வில்லில் ஒரு அம்பை ஓங்கி எய்தி அது எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. இறைவனே தந்த பிள்ளை தன் மணிகண்டன் அப்படின்னு உணர்ந்த தாயும் தந்தையும் அவர் தவம் செய்கிற இடத்துல போய் பார்க்குறாங்க. பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்திருந்த ஐயப்பன் கொஞ்சம் எந்திக்க ட்ரை பண்ணுறப்போ அவரோட அப்பா பந்தல மகாராஜா தன் தோல் பட்டு துண்டு ஒன்ன ஐயப்பனோட காலை நோக்கி வீசுறாரு. மணிகண்டனே, நீ எந்திக்க வேண்டாம், நீ இறைவன் தந்த பிள்ளை, நீ அங்கேயே தவம் செய் அப்படின்னு சொல்லி வணங்கி விட்டு போறாங்க. இதனாலதான் ஐயப்பனோட உருவப்படமும் சிலைகளும் அமர்ந்த கோலத்திலிருந்து கொஞ்சம் எந்திக்கிற மாதிரி தெரியும்னு புராண கதைகள் சொல்லுது. பந்தல மன்னர் ராஜசேகரனே இந்த கோவிலையும் கட்டுறாரு. கேரளா, தமிழகத்தில் பெரும் கணக்கான பக்தர்களோட எண்ணிக்கை வருஷ கணக்காக கூடிட்டே தான் போகுது. வதம் செய்யப்பட்ட மகிஷியோட சாபம் நீங்கி மளிகபுரத்தம்மா அப்படின்னு ஒரு பெண் உருவம் கொண்டு ஐயப்பனை காதலித்து அவரையே மணக்க விரும்பி அவர்கிட்ட கேட்குறா இந்த பெண். அதுக்கு ஐயப்பன் சொல்றாரு, நான் எல்லாம் துறந்த பிரம்மச்சாரியாகவே வாழ பிறவி கொண்டேன். என்னை இந்த சபரிமலையில் காண வரும் கன்னிச்சாமிகள் எப்போ வராம நிற்கிறாங்களோ அன்னையிலிருந்து நான் என் முடிவை மாத்திக்கிறேன். அன்னைக்கு உனக்காக நான் மறுபிறவில உன்னை மணர்ந்து கொள்கிறேன். அதுவரை இளம்பெண்கள் யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதா ஐயப்பன் கதைகள்ல இருக்குது. இதோட விரத முறை, கன்னிச்சாமி, அப்போ பெண்கள் கோவிலில் நுழையலாமா நுழையக்கூடாதானே பல கான்ட்ரவர்சிஸ் இந்த கோயிலை சுற்றி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். மக்களே, இது நமக்கான நேரம். தேங்க்யூ.